வெற்றி செய்தியோட வெடிய போட்டுட்டு தான் இங்கே வந்திருக்கிறேன். தேர்தலுக்கு முன்னாடியே என்டிஏ கூட்டணி மண்ணை கவி இருக்கு. இது சாதாரண வெற்றி அல்ல. இன்னும் 100 ஆண்டு கழிச்சும் வரலாற்றில் நின்று பேச போற வெற்றி. ஆணவ பாஜகவினுடைய வீழ்ச்சியை தமிழ்நாடு தொடங்கி வச்சிருக்கு. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்னு சொன்னேன். இன்று தமிழ்நாடு வென்றிருக்கு. எல்லோரும் சொல்லுங்க, வெல்க வெல்க வெல்கவே, தமிழ்நாடு வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே, அரசியல் சட்டம் வெல்கவே. நன்றி. எதிர்க்கட்சிகள் எல்லாம் என்னெல்லாம் சொன்னாங்க. கருப்பு கொடி ஏத்துனா கருப்பு சட்டை போட்டா முடியுமான்னு கேட்டாங்க. இப்போ ஒரே போடா போட்டுட்டோமா இல்லையா? ஆனா இதெல்லாம் அவங்களுக்கு பத்தாது. ஏப்ரல் 23 தேர்தலில் நீங்க வழங்க போற அடி இருக்கு, அதுதான் ரியல் அடி. இந்தியா மொத்தம் இருக்கக்கூடிய காவிக்கரை துடைத்தெறியப்படக்கூடிய தொடக்க அடி தமிழ்நாட்டு தான். அதுவும் ஸ்டார்ட் ஆக போகுது. இனிமேலாவது தமிழ்நாட்டை தேவையில்லாமல் உரசி பார்க்காதீங்க, தாங்க மாட்டீங்க. பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய 12 ஆண்டு கால ஆட்சியில் சந்திச்சிருக்கக்கூடிய முதல் தோல்வி, மாபெரும் தோல்வி இது. தேர்தலுக்கு முன்ன தமிழின துரோகி எடப்பாடி சந்திச்சிருக்கக்கூடிய படுதோல்வி இது. தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி சட்டம் கொண்டு வந்தா தமிழ்நாட்டில் எல்லாரும் அசால்ட்டாக இருந்துருவோம்னு நினைச்சாங்க. தமிழ்நாடு எப்போவுமே அலாட்டாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கிறது முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின். தமிழ்நாட்டு முதலமைச்சரா மக்களாக நீங்க கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்பில் இந்த ஸ்டாலின் பற்ற வைத்த தீ டெல்லியின் ஆணவத்தை சுட்டெரித்திருக்கு. நம்ம போராட்டம் வெற்றி பெற்றிருக்கு. கருஞ்சட்டப்பட காவி படையை வீழ்த்தி இருக்கு. மகளிர் இடஒதுக்கீடுன்னு முகமூடி போட்டு தொகுதி மறுவரைய பாஜக கொண்டு வந்த மசோதாவை இந்தியா கூட்டணி சேர்ந்த எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்று தோல்வி அடைய வச்சிருக்காங்க. கருப்பு சட்டத்துக்கு எதிராக வாக்களித்த அனைத்து எம்பிக்களுக்கும் அந்த கட்சிகளின் தலைவர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் இங்க இருக்கக்கூடிய உங்கள் அனைவரின் சார்பில் என்னுடைய கோடான கோடி நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மகளிருக்கான இடஒதுக்கீட்டை முதலாக உள்ளாட்சியில் கொடுத்தது திமுக. இந்த ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாடு உள்ளாட்சியில் 50% மகளிர் பொறுப்புகள் இருக்காங்க. தமிழர்கள் அரசியல் உரிமை போறது. தமிழர்கள் சொந்த நாட்டிலேயே அதிகாரம் இல்லாத அகதிகளாக ஆகாம தடுக்கக்கூடிய போர் இது. அதில் இன்னைக்கு நாம வெற்றி பெற்றிருக்கோம்.
இவ்வளவு முக்கியமான ஒரு பிரச்சனையில் தமிழ்நாட்டில் ஒரு அடிமை மட்டும் எதுவும் பேசாமல் இருந்தார். யார்? பழனிசாமி அவர்கள். பழனிசாமி அவர்கள இப்போ என்னாச்சு பார்த்தீங்களா? ஒன்றிய அரசு சிறப்பாக பண்ணுவாங்க, அருமையாக இருக்கும் என்று பேசுனீங்களா? இதுக்கு பேர் கருத்தா? இதுக்கு பேர் நிலைப்பாடா? இது ஒரு கட்சி, இதுக்கு ஒரு தலைவர் வேறையா? அதனால தான் சொன்னேன், பழனிசாமி பேசாமல் கட்சியை கலைச்சிட்டு நீங்கள் பாஜகவில் போய் சேர்ந்துருங்க. பத்துத்தோழி பழனிசாமி அவர்களை உங்கள் ஓனரை டெல்லியில் வச்சு வீழ்த்தி இருக்கும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட மக்கள் கேட்க ஆசைப்படுற 10 கேள்விகளை இப்போ கேட்க போகிறோம் உங்களிடத்துல. முதல் கேள்வி, திருவள்ளூருக்கு காவி அடிப்பது பாடு என்ன? இந்திய உள்ளே விட்டாதான் 2000 கோடி ரூபாய் கல்வி நிதி எனும் தர்மேந்திர பிரதான் கருத்தை ஏற்கிறீங்களா? அப்படி இல்லை என்றால் பாஜக தலைவர்கள் மேடையில் வச்சுக்கிட்டு அதை சொல்ல முடியுமா? இதான் முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, நீட் விலக்கு நிபந்தனையோடு தான் திமுக கூட்டணி வச்சிருந்தது. உங்களால் ஏன் தமிழ்நாட்டுக்கு நீட் விலக்கு தந்தால்தான் பாஜக கூட்டணியின நிபந்தனை விதிக்க முடியல? அடுத்து மூணாவது கேள்வி, கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராக FCRA சட்ட திருத்தம் பற்றி உங்களோட நிலைப்பாடு என்ன? உங்களுக்கு தான் கூட்டணி வேற கொள்கை வேறன்னு சொல்றீங்களா? உங்களால் அப்போ தைரியமாக இதை எதிர்க்க முடியுமா? நாலாவது கேள்வி, ஒரு கற்பனைக்காக சொல்கிறேன், NDA கூட்டணி வெற்றி பெறுது என வச்சுக்கிட்டா தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி தான் அமையும்னு பாஜக தலைவர்கள் உறுதி கொடுப்பாங்களா? ஐந்தாவது கேள்வி, கட்டி முடிக்காத எய்ம்ஸ் தவிர்த்து உங்கள் ஓனர் பாஜக தமிழ்நாட்டுக்காக கடந்த 12 வருஷத்தில் கொண்டு வந்த சிறப்பு திட்டம் என்ன? ஆறாவது கேள்வி, 3 புதிய குற்றவியல் சட்டங்கள், BBSA கல்வி சட்டம், மகளிர் இடஒதுக்கீடு சட்டம், மகாத்மா காந்தி 100 நாள் வேலை உறுதி சட்டத்தை நீக்கிட்டு கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய BBG ராம்ஜி சட்டம், இப்படி பாஜக கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சட்டத்தோட பேரையாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வாயிலே சொல்ல முடியுமா? எல்லாத்துக்கும் சமஸ்கிருதத்தில் பேர் வச்சுட்டு அதை ஆங்கில வரி வடிவத்தில் எழுதுனா அது ஆங்கிலம் ஆகிடுமா? இதை எதிர்த்து உங்களால் பேச முடியுமா? இந்திய திணிப்பையே எதிர்க்காத உங்களை எதுக்கு தமிழர்கள் நம்பணும்? ஏழாவது கேள்வி, முஸ்லீம் மக்களுடைய சொத்துக்களை பறிக்கிற வக்ஃப் சட்டத்தை கைவிட சொல்லி பாஜக கிட்ட கேட்டீங்களா? நீங்கள் கேட்டதை மதிச்சாங்களா? அப்படிப்பட்ட கூட்டணி தொடர்ந்து சிறுபான்மை மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய துரோகம் தானே. எட்டாவது கேள்வி, தொகுதி மறுவரையில் வாஜ்பாய் செஞ்ச மாதிரி 25 ஆண்டுகளுக்கு நிறுத்தி வைக்க மோடி கிட்ட நீங்கள் வற்புறுத்தினீங்களா? ஒன்பதாவது கேள்வி, பேரறிஞர் அண்ணாவும் மக்கள் தலைவர் எம்ஜிஆரும் போற்றிய தந்தை பெரியாரை உங்கள் பாஜக ஓனர் அவமதிக்கிறாங்களே, அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? கூட்டத்தோட முகப்பில் இருந்த பெரியார் படத்தை எடுத்துட்டீங்களே. 10வது கேள்வி, திராவிடம் என்பது போலி கொள்கை என்று பாஜக சொல்கிறாங்க. உங்கள் கட்சி பேரில் திராவிடம் இருக்கு. பாஜக காரங்க இப்படி பேசுறது உங்களுக்கு உறுத்தலையா? உங்கள் கட்சியினுடைய அடிப்படையை மறுக்கிற ஒருத்தரோட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய உங்களுக்கு அடிமை என கூப்பிடாம வேற என்ன எப்படி கூப்பிடுறது? இத்தனை கேள்விகளையும் மக்கள் மனசில் இருக்கக்கூடிய கேள்விகள் தான். வழக்கம் போல இப்போவும் நீங்கள் பதில் சொல்லலைன்னா மக்களே ஏப்ரல் 23 எக்ஸாமில் உங்களுக்கு 0 மார்க் போட்டுருவாங்க. திரும்பவும் அரியர் தான், ஃபெயில் தான், திரும்பவும் அரியர் தான், ஃபெயில் தான். ஆனால் எங்கள் திராவிட மாடல் 5 ஆண்டில் எல்லா பாடத்திலையும் 100க்கு 100 எடுத்திருக்கிறோம். இந்தியாவே திரும்பி பார்க்கிற எல்லா மாநிலங்களும் ஃபாலோ பண்ணக்கூடிய முத்திரை திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறோம்.
இது ஒரு அடுத்த கட்டமாகத்தான் 2026 தேர்தல் அறிக்கையை நான் வெளியிட்டிருக்கிறேன். சாதாரண அறிக்கை இல்லை, இது சூப்பர் ஸ்டார் அறிக்கை. இப்போ இதுதான் நம்மளுடைய சூப்பர் ஸ்டார். ஒரு பாட்டே இருக்கு, சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தை பாட்டு. இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஹிட் அறிவிப்புகளை சொல்லட்டுமா? முதல்ல இல்லத்தரசி திட்டம், ஃபர்ஸ்ட் பாலே 6. இந்த இல்லத்தரசி திட்டத்தில் எவ்வளவு ரூபாய்க்கு கூப்பன் தர போகிறோம்? இந்த மகளிர்லாம் இருக்க சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க. எவ்வளவு? இல்லத்தரசிகள் 8000. இந்த கூப்பனை வச்சு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய, வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய உபயோகமான பொருளை புதுசாக வாங்கிக்கவும், இல்லைன்னா பழைய பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கவும் நீங்கள் பயன்படுத்தலாம். உங்களுக்கு பிடிச்ச கடையில், உங்களுக்கு பிடிச்ச கம்பெனியில் வாங்கிக்கலாம். என்னென்ன பொருள்? வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, டிவி, கிரைண்டர், மிக்சி, மைக்ரோவேவ் அவன், இண்டக்ஷன் ஸ்டவ். இதில் எதை வேண்டுமானாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போவே மகளிர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, வீட்டில் இதான் இப்போ டிஸ்கஷன் இப்போ நடக்குது, எது வாங்கலாம் எது வாங்கலான்னு. ஆனால் தப்பி தவிர உங்கள் வீட்டுக்காரத்தை மட்டும் கேட்டுறாதீங்க, குழப்பிடுவாங்க, பிரச்சனை பண்ணிடுவாங்க. ஏதாவது பிரச்சனை அண்ணன்கிட்ட சொல்லிடுன்னு சொல்லுங்க, என்னன்ட்ட சொல்லி நான் பார்த்துக்கிறேன். அதே போல் அடுத்த வாக்குறுதி உரிமை தொகை. இப்போ மாதம் 1000 ரூபாய்ன்னு 1,31,00,000 சகோதரிகள் பெற்றுக்கிட்டு இருக்கீங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை அது திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்ச உடனே 2.2 ஆட்சி அமைஞ்ச உடனே எவ்வளவு? 2000. இனி மாதம் 2000. இப்போ பெண்கள்லாம் கணக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கணக்கு? பொங்கலுக்கு முன்னாடி சொல்லிட்டு 3000, பிப்ரவரியில் சொல்லாமலே 5000, ஆக மொத்தம் 8000. அடுத்த இல்லத்தரசி கூப்பனில் 8000. 8 + 8 உதயசூரனுக்கு தான் இங்கே ஓட்டு. ஏன்னா பெண்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் நம்ம வெற்றியும் இந்த முறை யாரும் எட்டாத உயரத்துக்கு போக போகுது. இது மட்டும் இல்லை, கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற புதுமை பெண் தமிழ் புதல்வன் இப்போ நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு 2.0 ஆட்சியில் எவ்வளவு? 1500 உயர்த்தி வழங்க போகிறோம். நெல் கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 3500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். கரும்பு கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு 4500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். காலை உணவு திட்டம் இப்போ 5ஆம் வகுப்பு வர பசங்களுக்கு, பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோம். வரக்கூடிய ஆட்சியில் 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்தப்படும். அடுத்த 5 ஆண்டுகளில் 35 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்க போகிறோம். 35 லட்சம் மாணவர்களுக்கு வழங்க போகிறோம் முழுமையாக. கலைஞர் கனவு இல்லம் உள்ளிட்ட திட்டங்கள் மூலமாக 10 லட்சம் ஏழைகளுக்கு வீடுகள் கட்டித்தர போகிறோம். மகளிர் சுய குழு பெண்கள் ஷேர் ஆட்டோ வாங்க மானியத்தோடு கூடிய கடன் வழங்கப்படும். திமுகவினுடைய இந்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேறும். தமிழ்நாடு டெல்லியுடைய வேட்டைக்காடாக மறுபடியும் மாறாமல் இருக்கவும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் எல்லா இடங்களிலும் வெற்றி பெறணும். அதுக்கு திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய 7 வேட்பாளர்களும் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறணும். இந்த ஜனநாயக போரில் அரசியல் விருப்பு வெறுப்புகளெல்லாம் அப்பாற்பட்டு நீங்கள் எல்லாரும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்குத்தான் வாக்களிக்கணும். தமிழ்நாட்டை காக்க கழகம்தான் மீண்டும் ஆட்சிக்கு வரணும். 7வது முறையும் நாம தான், ஏன் இனி எப்போவுமே நாம தான் இந்த நிலையை உருவாக்கணும். நாடு நலம்ப நல்லாட்சி தொடர்ந்திட ஆதரிப்பேர் முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்கள். வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம்.